ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சேரன் எடுத்திருக்கிற முடிவு கொஞ்சம் கூட சரியான முடிவே இல்லை. நம்ம நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் சந்தா கழுத்தில் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ற நம்ம சேரனோட எண்ணம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டோட மூத்த மருமகளாக நம்ம சந்தா வந்த பிறகு நம்ம சந்தாவும் சேரனும் சேர்ந்து நம்ம நிலாவோட மனசாக மாற்றணும். இல்லைனாக்கா நம்ம நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சோழனும் நடந்துக்க சொல்லணும். இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இல்லை நான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் எடுத்திருக்கிற முடிவு கொஞ்சம் கூட சரியான முடிவே இல்லை. ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம பாண்டி வானதி இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வானதியோட வீட்டில் இந்த காதலுக்கு சம்மதம் சொல்லி பொண்ணு கேட்டும் வர சொல்லிட்டாங்க. அங்கே நம்ம பாண்டி போயிட்டு இல்லை என் அண்ணனுக்கு சேரனுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது, என் அண்ணன் சேரனுக்கு கல்யாணம் ஆன பிறகு நாங்கள் பொண்ணு கேட்டு வந்து நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து பொறுமையாக அவங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதனால் நம்ம வானதி கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. உன் அண்ணனுக்கு என்ன பொண்ணா இல்லை, அதான் சந்தா இருக்காங்களே கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வேண்டியதானே, ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியை வந்து திட்டுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வானதி பாண்டியை பேசுனதுதான் தப்பு. ஆனால் இப்போது அந்த பொண்ணு கேட்குற ஃபங்க்ஷன் அதுக்கு நம்ம பாண்டி லேட்டாக வந்தது. இப்போது நம்ம வானதி கோவப்படுறதெல்லாம் 100% நியாயம். எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா வானதி வந்து நம்ம பாண்டியை வந்து காதலிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்வாங்க நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் ஒரு கட்டத்தில் அவங்க கண்டிப்பாக சம்மதமே சொல்ல மாட்டாங்க, நம்ம எப்படியாவது ஓடி தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி நினச்சிட்டு இருக்க சமயத்தில் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பாண்டியை பொண்ணு பார்க்க தான் வர சொன்னாங்க. உடனே வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க சொல்லலை. அதனால் நம்ம பாண்டி குடும்பத்தோடு வந்து பொண்ணு கேட்டு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி எல்லாரும் முன்னாடியும் சபையில் வந்து சொல்லியிருந்தா அதுவே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்ம பாண்டி நல்ல பையன், அவன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பெருமையாக பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம வானதி வந்து இவங்க வந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் உட்கார வச்சு கடைசியில் அவங்க அசிங்கப்பட்டது தான் மிச்சம். நம்ம பாண்டி பண்ணது தப்பு. இப்போ பாண்டி பண்ணது தப்புனாக்கா இப்போ நம்ம சேரன் பண்ணிட்டு இருக்கிறது அதை விட மிகப்பெரிய தப்பு. ஏன்னாக்கா சேரனுக்கு கல்யாணம் ஆனால் தான் பாண்டி வானதி இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கும். அதனால் இப்போது நம்ம வானதியோ நிலாவோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் நம்ம சேரனை சட்டியை பிடிச்சி இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக எங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், நீங்கள் தானே மூத்தவர், நீங்கள் தானே முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்கணும், இப்போ சோழனுக்கு ரெண்டாவது தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க சேர்ந்து வாழ்ந்தா என்ன வாழல்னா என்ன, முதல்ல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வானதி நிலா சோழன் இவங்கெல்லாம் வந்து நம்ம சேரனை கட்டாயப்படுத்தி நம்ம சந்தா காலத்தில் தாலி கட்ட வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குறிப்பாக நம்ம வானதியும் நிலாவும் இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்குங்க, உங்கள் தம்பிங்களோட வாழ்க்கை உங்களால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியும் நிலாவும் சேர்ந்து நம்ம சந்தா சேரன் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.